இந்தியாவின் புகழ்பெற்ற விண்வெளி அறிவியலாளர் மற்றும் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குநரான முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி திட்டங்களான சந்திராயன் மற்றும் மங்கள்யான் ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றியதால் இவர் பரவலாக இந்தியாவின் நிலவு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். 1958 ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி தமிழ்நாட்டின் கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகே உள்ள கோதவாடி கிராமத்தில் பிறந்தார். தனது கிராமத்தில் உள்ள ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றார் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். 1980 கோயம்புத்தூர் அரசு பொறியியல் கல்லூரியில் இளங்கலை பொறியியல் பட்டமும் 1982 PSG தொழில்நுட்ப கல்லூரியில் முதுகலை பொறியியல் பட்டமும் பெற்றார். பின்னர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். அண்ணாதுரை அவர்கள் 1982 ஆண்டு இஸ்ரோவில் விண்வெளி பொறியாளராக தனது பணியை தொடங்கினார். 30க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள் திட்டங்களில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். இந்தியாவின் முதல் நிலவு ஆய்வு பயணமான சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குநராக செயல்பட்டு அதை பெரு வெற்றியாக்கினார். செவ்வாய் கிரகத்தை ஆராயும் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க மங்கள்யான் திட்டத்திற்கும் இவர் திட்ட இயக்குநராக பொறுப்பு வகித்தார். இத்திட்டத்தின் ஆரம்ப கட்ட பணிகளை திட்ட இயக்குநராக வழிநடத்தினார். பெங்களூரில் உள்ள UR ராவ் செயற்கைக்கோள் மையத்தின் இயக்குநராக 2015 முதல் 2018 வரை பணியாற்றினார். தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றத்தின் துணைத் தலைவராக செயல்பட்டுள்ளார் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். தேசிய வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி மன்றத்தின் ஆளுநர்கள் குழு தலைவராக பொறுப்பு வகித்துள்ளார். தற்போது விண்வெளித்துறை சார்ந்த பல்வேறு தொழில்நுட்ப அமைப்புகள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முதன்மை ஆலோசகராகவும் இயக்குநராகவும் வழிகாட்டி வருகிறார். விண்வெளித்துறையில் இவர் ஆற்றிய அரிய சாதனைகளுக்காக 100க்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் சர்வதேச விருதுகளை பெற்றுள்ளார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைக்கான இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதை இந்திய அரசிடமிருந்து பெற்றார். மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு ராஜ் யோத்சவ பிரசஸ்தி விருது அறிவியல் பங்களிப்பிற்காக கர்நாடக அரசால் வழங்கப்பட்டது. பல முன்னணி பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கியுள்ளன. தமிழ்நாட்டு பள்ளி பாட புத்தகங்களில் இவருடைய வாழ்க்கை வரலாறும் விண்வெளி சாதனைகளும் பாடமாக வைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் புகழ்பெற்ற விண்வெளி அறிவியலாளர் மற்றும் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குநரான முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.